உக்ரைன் கூட வந்து 4 வருஷமா ஒரு கண்ட்ரி வந்து தொடர்ந்து போரிடுறத பார்த்தா, ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்கு. ரஷ்யாவோட போர் திறமை, போர் வல்லமை வந்து நல்லபடியா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. இது என்ன சொல்ல அதான் முடியும்? ஆரம்ப கட்டத்தில சொன்னது பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3 மாசத்துல முடியிற வார் எஸ். ஈஸியா முடிச்சுட்டு வந்துருவாங்க ம். அப்படிதான் சொன்னாங்க. பட் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா, ம். அப்புறம் யூரோப்பியன் அலையன்ஸ் அந்த நட்பு நாடுகள், ம். நேச நாடுகள். யுக்ரைனோட மத்த ஐரோப்பிய நேச நாடுகள். ஸோ அதனால தான் இந்த வார் இத்தன நாள் கன்டின்யூ ஆகுறதுக்கு முக்கியமான காரணம். நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் சொன்ன மாரி, அந்த ஒரு டிராமேட்டிக் பிரேக் த்ரூஸ் அப்பப்போ அவங்க அச்சீவ் ம். பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அந்த பிரஷர குடுக்குறது, அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலிய குடுக்குறது, இதுவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த அந்த டெரிட்டரியில வந்து அவங்க மூவ் பண்ணி வரது வந்து கொஞ்சம் கொஞ்சமா, நான் சொன்ன ம். மாரி சில 100 அடிகள் கூட அவங்க ஒவ்வொரு நாளும் கடந்து வந்திருக்காங்க. ஓகே, ஓகே. அந்த ஒரு ஆக்கிரமிப்ப அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்காலத்தில வந்து நெகோசியேஷன் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்ல முடியுமா? இது ம். எப்படி நம்ம கொண்டு வரப்போறோம்? இது வந்து இல்ல அந்த பகுதிய மட்டும் ஒரு 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 பஃபர் ஜோன் மாரி ஆக்க முடியுமா? ஒரு தனி எஸ். ஒரு பிராந்தியமா அறிவிக்க முடியும். இதெல்லாம் ஒரு பிஓகே மாரி. ஆமா. இது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஆனா ரஷ்யாவோட அந்த அந்த போர் இத வந்து நம்ம வந்து கேள்விக்குறி ஆக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அமெரிக்காக்கே அடி சறுக்கியிருக்கு வியட்நாம்லலாம். எஸ், எஸ். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆப்கானிஸ்தானே சறுக்கி தான் கிளம்பி போயினாங்க. ஆமா. ஆனா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு டெரெயின் தான் ரஷ்யாவ பொறுத்தவரைக்கும். ஏம்மா பக்கத்துல இருக்கு. ஆமா. ஆனா அவங்க தானே பிரிஞ்சு போனாங்க. சோவியத்ல தான். அமெரிக்கானாச்சும் தெரியாம போயிட்டு கால வச்சு ம். மாட்டிக்கிட்டாங்க. வியட்நாம்லாம் கால வச்சு மாட்டிக்கிட்டாங்க. பட் ரஷ்யாக்கு நீங்க சொல்றதுல ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு. பட் இதுக்கு முக்கியமான காரணம் அந்த யூரோப்பியன் அலைஸும் இவங்களும் அமெரிக்காவும். அந்த குடுக்குற அந்த சப்போர்ட்.